நன்றாய் இருப்பதை குறித்து ஆண்டவர் மிக அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை மிக அவசியமான ஒரு சத்தியம். இதை நீங்கள் கை கொள்ள வேண்டியது உங்கள் வாழ்வில் அநேக நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். 2 வேத பகுதியை நாம் இந்த காலை வேளையில் நாம் வாசிக்க போகிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பம். பிரசங்கி 7 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போகிறோம். எது அவசியம் என்பதை ஆண்டவர் சொல்லும்போது அது என் வாழ்க்கையில் அவசியம் இல்லை அப்படின்ட்டு நம்ம அதை உதறி தள்ளக்கூடியவங்களாயிராம, தேவன் அவசியமான காரியங்களை நமக்கு போதிக்கும் போது அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் அவசியமற்ற போதனைகளை சபைக்கு கொடுக்கவே மாட்டார்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். ஆண்டவர் பேசுற வார்த்தை எல்லாம் நமக்கு பிரயோஜனமா இருக்கதான் ஆண்டவர் பேசுறார், இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்குல்ல. நீங்க நினைக்கணும், ஆண்டுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நாம் நினைக்கணும், எனக்கு பிரயோஜனமான சத்தியத்தை ஆண்டவர் இந்த காலை வேளையில் என்னோட பேச விரும்புகிறார். எல்லாரும் நாம் இணைந்து பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிறகு நீதிமொழிகள் இருக்கிற இன்னொரு வசனத்தை நாம் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். 2 வசனத்தை ஆதாரமாய் வைத்து இந்த காலை வேளையில் நான் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் போதித்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதமும் சாபமும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் அடையக்கூடிய பிரமாணமும் இருக்கிறது, தரித்திரம் அடையக்கூடிய பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நன்மையை குறித்தும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார், தீமையை குறித்தும் சொல்லி. அப்போ ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல வழிகளை, நல்ல நியமங்களை என் வாழ்க்கையில் நான் கை கொள்ளும் போது அந்த நல்ல நியமங்களின் பிரதிபலன் என்னுடைய வாழ்க்கையில், நல்ல பிரின்சிபல்ஸ் அவுட்கம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவ ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் நான் அடைய, நான் காண, அனுபவிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். பாருங்க, ஒவ்வொரு வாரமும் நாம் போதித்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமையும் நாம் போதித்த பிரசங்கத்தை நீங்க கேட்டிருப்பீங்கன்னா, இந்த வசனம் இன்னைக்கு நான் போதிக்கிறது அதனுடைய தொடர்பு, அதோடு தொடர்புடையதான் இருக்கும். ஒவ்வொரு வாரமும் அது தொடர்பு படுத்தி தான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆகவே நீங்கள் போய் நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்க அதை பார்க்கணும். நோட்ஸ் எடுக்காதவங்க போய் நம்ம யூடியூப் சேனல்ல போய் நீங்க மறுபடியும் அந்த செய்தியை கேளுங்க. தனிமையான நேரத்தில், இரவு நேரத்தில் போட்டு செய்தியை கேளுங்க. நான் எப்பவுமே அதை பண்ணுவேன். தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன். அப்படி நீங்கள் கேட்டு அதை உங்கள் உள்ளத்துக்குள்ளும் மனதுக்குள்ளேயும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமா அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் இணைந்து பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போமா? வாசிப்போம். ஞானம் கேடகம், திரவியம் கேடகம், ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. நல்ல கவனிங்கள், என்ன வார்த்தை இங்க சாலமோன் பயன்படுத்துற. சாலமோன் ஞானி. ஆண்டவர் சொல்றார், உன்னை போல ஒரு ஞானி ஒருவனும் இருக்க போகிறதில்லை என்று சொன்ன அந்த ஞானியாகிய சாலமோன் எழுதின, தேவ ஆவினால் எழுப்பப்பட்டு எழுதின வார்த்தைகள். நல்ல கவனிங்கள். அவர் என்ன சொல்றாரு? ஞானம் கேடகம், ஷெல்டர், டிஃபென்ஸ். திரவியம் என்று சொல்லும் போது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பணம். நல்ல கவனிங்கள், பணம் ஒரு திரவியம். பணத்தை திரவியம் என்று சொல்லலாம், பணத்தை ரொக்கம் என்றும் சொல்லலாம். இங்கே ஆண்டவர் திரவியம் என்று சொல்லும் போது பணம் கேடகம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பணம் ஒரு கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஞானம் நமக்கு கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அந்த தேவ ஞானம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, இந்த பணத்தை குறித்த அறிவை, பணத்தை குறித்த உண்மையின் சத்தியத்தை எனக்கு அதிகமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நல்ல கவனிங்கள், தேவ அறிவு ஒன்று மாத்திரம்தான் எல்லாவற்றையும் எனக்கு சரியாய் போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ள, அதுதான் கரெக்ட். தேவ ஞானம் ஒன்று மாத்திரம்தான் எனக்கு சரியானதை போதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இந்த காலையில் நான் எதை பேச விரும்புகிறேன்னா, பணத்தை குறித்து இருக்கிற 10 உண்மைகளை நான் பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்கள், அதான் பிரசங்க தலைப்பு. என்ன, யாருக்காவது பணம் வேணாம்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? பழமொழியே இருக்கு, என்ன, பணம்னா பணங்குறோம்,
ஆமா, பணமே வாயை திறக்கணும், உயிரோடு இருக்கிற நம்ம எவ்வளவு திறப்போம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பணத்தை குறித்த 10 உண்மைகள். எந்த உண்மை? அவருடைய ஞானத்தினால் சத்திய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளை நாம் ஆராய போகிறோம். நல்லா நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு இந்த காரியங்களை நான் சொல்றது இன்னும் அதிகமாக விளங்கும். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம். இந்த 2 வசனத்தை அடிப்படையாய் வைத்து பணத்தை குறித்த 10 உண்மையை நான் உங்களோடு இந்த காலை வேளையில் தேவ வசனத்தை கொண்டு நான் பேச விரும்புகிறேன். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வாசிப்போம். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம் எண்ணத்துக்கு, அதன் மேன்மை அவனுக்கு மனதில் இல்லையே, மனம் இல்லையே. பாருங்க, மூடன் கையில பணம் இருக்குன்னா அது அவனுக்கு எதற்குன்னு தான் வேதம் கேட்குது. அப்ப இங்க ஆண்டவர் இங்க சாலமோன் மூலமா சொல்ற பாருங்க, ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையில் ரொக்கம்னா பணம், மணி. ஆங்கில பைபிள்ல அந்த வேர்ட் மணி அப்படின்ற வேர்டு அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொக்கம் எண்ணத்துக்கு, அதை குறித்த மனம் அவனுக்கு இல்லையே. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு மூடனா இல்லாமல் தேவ ஞானத்தில் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். எத்தனை பேரை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? ஆமென். எதுக்குமே கை உயர்த்தாம இருக்கிறீங்க? ரெண்டுத்துக்குமே சமமான ஆளா நீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு ஞானம் ரொம்ப அவசியம் ஆண்டவரே? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கும் எனக்கும் தேவ ஞானம் வேணும். அந்த தேவ ஞானம் தான் தேவன் நம்ம கையில கொடுக்கிற பணத்தில் இருக்கக்கூடிய 10 உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோமானால் செல்வத்தின் ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்குவதை, நாம் பெருகப்படுத்துகிறதை நாம் அனுபவிக்க முடியும். நல்லா கவனிங்கள். இந்த வார்த்தை யாருக்குமே பொருந்தாத வார்த்தையா இருக்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளை எடுத்தாலும் காசுனா தெரியும். ஏன்னா சாக போகிற ஒரு மனுஷன்கிட்ட போய் காசுன்னு பேசினாலும் தெரியும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்முடைய கையில் தேவன் கொடுக்கிற அந்த திரவியம், அந்த ரொக்கம், பணத்தை குறித்த தேவ வசனம் சொல்லி இருக்கிற உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்வில் நாம் மேன்மை அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவது 10 உண்மை இருக்கு. இன்னைக்கு நான் 10ஐயும் போதிக்க முடியாது. முதல் 5 காரியங்களை நான் இந்த காலை உங்களோடு போதிக்க விரும்புகிறேன். ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான ஒன்று. சும்மா ரேண்டம் அப்படியே சொல்லிட்டு போகிறத காட்டில் அதை கொஞ்சம் ஆழமாய் உங்களுக்கு போதித்து அதை விளக்க நான் விரும்புகிறேன். இதுவரைக்கும் ஏறக்குறைய 21 கடந்த 3 வாரங்களில் 21 வழிமுறைகளை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். அதை நீங்கள் போய் உங்கள் வாழ்வில் நீங்கள் கை கொள்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, ஆண்டவர் கொடுக்கிற வழிமுறைகளை விட்டுட்டு ஏன்னா ஆசீர்வதியும் ஆண்டவரேனா ஆண்டவர் மறுபடியும் அதை தான் நமக்கு காட்டுவார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற தன்னுடைய பிரமாணத்தையும் தன்னுடைய கற்பனைகளையும் மீறி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அதை புரிந்து கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. நான் இன்னும் சாபத்தில் இருக்கிறேன், இன்னும் என் பொருளாதாரத்தில் நான் கஷ்டத்தில் இருக்கேன், இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், கடன் மேல கடன் வாங்கி கொண்டு இருக்கிறேன்னா ஆண்டவர் சொன்ன இந்த பிரமாணங்களை, வழிமுறைகளை, நேமங்களை நான் கை கொள்ளாமல் இருக்கும்போது இந்த தரித்திரம் என கண்டிப்பா தொடரும். நல்லா கவனிங்கள். கை வைக்கிறது வாய்க்காது, நான் போகிற இடத்துல காரியம் வாய்க்காது, நான் செய்யக்கூடிய காரியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்காது. இதெல்லாம் தேவன் விரும்பாத செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில். பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வளரலன்னு வைங்களேன், நம்ம ஆசீர்வதிக்கப்படலன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். பா இதுதானே நான் விரும்பினேன், இப்படியே தான் அவங்க இருக்கணும் அப்படின்னு தான் பிசாசு விரும்ப. ஆண்டவர் வெசனப்படுகிறதுனால தான் ஆண்டவர் சொல்றார், இவ்வளவு மேன்மையான வழிகளை நான் உனக்கு வைத்திருக்கும் போது ஏன் அதை உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்வை நஷ்டப்படுத்தக்கூடிய காரியத்துக்குள்ளேயே உன்னை நீ அதிகமாய் செலவு செய்கிறாய் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். அதனால்தான் இன்னைக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நான் போதித்த கடந்த 3 வாரங்களும் ரொம்ப முக்கியமான போதனைகள். இன்னைக்கு நான் பணத்தை குறித்து பேசுறேன்னா முதல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வேதத்தில் அதை காட்டினேன். குறைவுபடும் போது எப்படி அறுவடை செய்யலாம் என்று போதித்தேன். போன வாரத்தில் நான் போதித்தேன், கர்த்தர் நம்முடைய தேவன் கொடுப்பதில் மிக பெரியவர் என்று போதித்தேன். அதுக்கு பிறகுதான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பணத்தை குறித்து இருக்கிற 10 உண்மைகளை தேவ ஞானத்தின்படி தேவ வசனத்தின் மூலமாய்
உங்களுக்கு நான் விளக்கி காட்ட விரும்புகிறேன். முதல் உண்மை, பணத்தை குறித்த முதல் உண்மை என்னன்னா, பணம் ரொம்ப முக்கியமானது. ஃபைனான்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனதில் அதை ரொம்ப ஆழமா பதிய வைக்கணும். பணம் என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுப்போம். நீதிமொழி 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிக்க போறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நல்ல கவனிங்க, வேண்டிய திரவியம் அப்படின்னா மணி, வேண்டிய பணம் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் இருக்கும். தேவ அறிவை பயன்படுத்துகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்னா, நிறைவான ஆசீர்வாதம் இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய அறிவு உங்களுக்குள்ள செயல்பட்டா நிறைவான பலன் உங்க வாழ்க்கையில் இருக்கும். அதான் இங்க சொல்றார். மூடன் என்ன பண்ணுவான்? செலவழித்து போடுவான். பணத்தினுடைய வேதத்துல சொல்லி இருக்கிற பணத்தை குறித்த உண்மையை நான் அறியலனா நான் எப்படிதான் இருக்கிறேன்னா, மூடனா தான் இருக்கிறேன். மூடனை போல நான் செலவு பண்ணக்கூடியவனா இருப்பேன். தேவன் எதுல நான் செலவு பண்ணக்கூடாதோ அதுல பிசாசு என்னை மூடனாக்கி செலவு பண்ண வச்சுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போறேன், சில காரியங்கள், சில உண்மைகளை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய மனதில் அதிகமா பதிய வைக்கிற முதல் உண்மை பணத்தை குறித்து வேதத்தில் சொல்லி இருக்கிறபடி, பணம், பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. அதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்? தேவன் எதை முக்கியப்படுத்துகிறாரோ அவர் பட்டியலிடக்கூடிய வரிசையில எதை ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறாரோ அதை என் வாழ்க்கையில் நான் முக்கியப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன் இந்த பணத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தினான்னு சொல்றேன்னா, நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டிலிருந்து புதிய பாட்டு வரைக்கும் 2084 வசனங்கள் பொருளாதாரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது, பணத்தை குறித்து சொல்லி இருக்கிறது, உக்ரானக்காரனை குறித்து சொல்லி இருக்கிறது, கணக்கு ஒப்புவிப்பதை குறித்து சொல்லி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன 38 ஓமைகளில் 16 ஓமைகள் இந்த பணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் பணத்தை குறித்து சொல்ல வேண்டும்? காரணம், ஆண்டவருக்கு தெரியும், இந்த பணம் தேவ அறிவினால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்து அதை ஆளவில்லை என்று சொன்னால் அந்த பணமே அவனுக்கு நஷ்டத்தையும் தோல்வியும் ஏற்படுத்தும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நல்ல கவனிங்கள், பணம் முக்கியம். அந்த பணம் முக்கியமா இருக்கிறதுக்கு தேவ ஞானம் வேணும். தேவ ஞானம் எனக்குள்ள வரும்போது அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் திறமையும் எனக்கு எல்லா விதமான அனுகூலத்தையும் ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்துகிறார். அப்ப முதலாவது நான் அறிந்து கொள்ள வேண்டியது, பணம் மிக முக்கியமான ஒன்று, பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. தேவன் நான் எல்லா நன்மையான காரியங்களையும் நான் வைத்திருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். நல்ல கவனிங்கள், ஏன் இந்த பொருளாதாரம் முக்கியம் ஆண்டவர் சொல்றாருன்னா, இந்த பொருளாதாரம் முக்கியம் ஏன் என்று சொன்னால், எந்த நன்மையான காரியத்தை நான் என் வாழ்க்கையில அனுபவிக்கணும்னு தேவன் விரும்புகிறாரோ அதை பெற்றுக்கொள்ள இந்த பொருளாதாரம் அவசியமா இருக்குது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிகிறது? ஆமே, சுகம் நாம் பெற்றுக்கொள்ளணும் அவசியம். ஆரோக்கியமா இருக்கணும்னு தேவன் அதை விரும்புகிறார். சில நேரத்தில் சுகவீனம் அடையும் போது அந்த சுகவீனம் அடைந்த காரியத்தை சுகப்படுத்தி கொள்ளக்கூடிய மருத்துவம் இருக்கும் போது, ட்ரீட்மெண்ட் இருக்கும் போது, அந்த ட்ரீட்மெண்ட்டை நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் போகிறேன்னு சொன்னா அது என்ன காண்பிக்கிறதுனா, தேவன் விரும்பக்கூடிய ஒன்று அல்ல. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் திவ்யமாய் டிவைன்லி காட் கேன் ஹீல் யூ. தெய்வீகமாய் கர்த்தர் உங்களை சுகமாக்க முடியும். ஆண்டவர் ஒரு மருத்துவரை கொண்டு ஒரு சிகிச்சையை கொண்டும் உங்களை சுகமாக்க முடியும். பாருங்க, ஒரு சிகிச்சையை கொண்டு ஆண்டு உங்களை சுகமாக்க முடியும்னா அப்ப பணம், பொருளாதாரம் ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு தேவ ஞானத்தை கொடுக்கும் போது தேவன் என்ன விருப்பத்தை எனக்குள்ள கொடுக்கிறார்னா, அவர் நான் இந்த பூலோகத்தில் எனக்கு தேவன் நியமித்திருக்கிற ஆயுசு நாட்களில் நான் எதெல்லாம் வைத்து அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறான் அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. எத்தனை பேருக்கு நான் சொல்ற காரியம் விளங்குகிறது? பாருங்க, ஆண்டவர் நான் வெறும் ஆவிக்குரிய ரீதியில மாத்திரம் பலனா ஐஸ்வர்யமா இருக்கணும்னு ஆண்டவர் அதை மாத்திரம் விரும்பல. அது ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய மனுஷனா இருக்கணும், ஆவிக்குரிய மனுஷனா பலனா இருக்கணும், ஆவிக்குரிய ரீதியில செழிப்பா இருக்கணும். அதுலயே அது மாத்திரம் நமக்கு இருக்கணும் ஆண்டவர் விரும்பல.
இந்த பூலோகத்தில் நான் எனக்கு தேவைப்படும், என் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எல்லா நெசசரியான காரியங்களை நான் வைத்து வாழ வேண்டும் என்பே கர்த்தர் விரும்புகிறேன். என் குடும்பத்துக்கு கர்த்தர், எனக்கு என் வாழ்க்கைக்கு, நான் என்னை கொண்டு போகும் எல்லா இடத்திலும் ஆண்டவர் எதெல்லாம் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு போதிக்கிற வார்த்தை, தேவனுடைய சத்தியம் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. நல்லா கவனிங்க, அதுதான் முதல் உண்மை. இந்த முதல் உண்மை என் மனதில் பதியலைன்னா தேவ ஞானத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். தேவன் கொடுத்த வேலையில் தேவ ஞானத்தை விளங்கப்படணுன்ற முயற்சிக்குள்ள நான் இறங்க மாட்டேன். எல்லாம் நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். என்ன சில சொல்லுவோம், நடப்பதெல்லாம் நன்மைக்கே கிடையாது. நடப்பதெல்லாம் நன்மைக்கு இல்லை. தேவன் ஞானத்தை கொடுத்துங்க. சில தீமைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விரட்ட, பொருளாதாரத்தின் நஷ்டம் நமக்குள் வரும்போது அந்த நஷ்டத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய தேவ ஞானம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த தேவ ஞானம் இல்லாமல் இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் என்கிற உணர்வுக்குள்ளே நான் வரமாட்டேன். இல்லைனா கண்டபடி செலவு பண்ணுகிறவனா இருப்பேன். பொருளாதாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு ரீதியில் நான் இல்லாமல், தேவன் அதை மதிக்கிறார். நல்லா கவனிங்கள், நம்முடைய பொருளாதாரத்தை தேவன் மதிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மதிக்கிற தேவன் நம்முடைய வாழ்வில் தேவன் கொடுக்கிற இந்த திரவியம், இந்த செல்வம், இந்த ரொக்கம், இந்த பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எப்படி யோசிக்கிறோம், எப்படி நினைக்கிறோம்? ஆண்டவரை நம்முடைய பணத்துக்குள் வரும்போது, பணம் நம்முடைய கையில் வந்த உடனே ஆண்டவரை அதை விட்டு பிரித்து விடுகிறோம். நல்லா கவனிங்கள், தேவனை நம்முடைய வாழ்க்கை விட்டு ஒருபோதும் எந்த காரணத்துக்கும் நம்ம அவரை பிரிக்கவே முடியாது. நன்மைக்கு மாத்திரம் நீர் வேணும் ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம் நீர் வேணும். பணம் ஆவிக்குரியது இல்லை, அதுல உமக்கு சம்பந்தம் வேணாம் ஆண்டவர். தப்பு, ராங். ஆண்டவருக்கு எல்லா காரியத்திலும் உரிமை இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீங்க இந்த காலை வேளையில? என் வாழ்க்கையில நான் செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் தேவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் அங்க காட்டுறார் என்னன்னா, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில pertaining to this good life, தேவன் தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் நான் அனுபவிக்க வேண்டிய, எல்லா விதமான தேவையான அத்தியாவசியமான பொருள் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்க, அதான் நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். எல்லா விதமான பொருள் என்று சொல்லும்போது, தேவன் நான் என் வாழ்வில் வைத்திருக்க வேண்டிய சகல பொருள்களையும் நான் பெற்று நான் வாழ ஆண்டவர் எதை முக்கியப்படுத்தினார்னா, உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் மிக முக்கியமான ஒன்று. பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டு ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொல்லனா, ஈசாக்கே நீ பஞ்சத்தை மறந்துருப்பா, ஆவிக்குரியவனா இரு. ஆண்டவர் அப்படியா சொன்னார் அவன்கிட்ட, பஞ்சத்தை மறந்துரு. 26ஆம் அதிகாரம், ஈசாக்கு பஞ்சத்தில் அவன் போய் அங்கே மாட்டிக்கொள்ளும் போது ஆண்டவனோட பேசுறார். என்ன பேசுறானா, ஈசாக்கே பஞ்சத்தை மறந்துருப்பா, இப்போ நீ ஆவிக்குரியவனா இருக்கணும். அப்படியா சொன்னார்? இல்ல, ஆண்டவர் என்ன சொன்னார் அவன்கிட்ட, ஆவிக்குரியவனாகவும் இருக்கணும். அந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி ஆசீர்வாதமாய் தேவ ஞானத்தினாலே இந்த செல்வம் எவ்வளவு முக்கியம், இந்த பொருளாதாரம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆண்டவர் அவனுக்கு அங்க போதிக்கிறார். பாருங்க, 3 காரியத்தை அவனுக்கு சொல்றாரு ஆண்டவர். ஈசாக்கை பார்த்து எங்க இருக்கணும்னு சொல்றாரு, என்னத்தை விதைக்கணும்னு சொல்றாரு, விதைக்கிறதின் மூலமாய் என்னத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் வெறும் ஆவிக்குரிய ரீதியில் மாத்திரம் போக்கஸ் பண்றவர் இல்ல. நம்முடைய ஆவி ஆண்டவரோடு இணைக்கப்படணும். உண்மைதான், தேவனோடு நான் இருக்கிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை நான் சேவிக்கிறேன். ஆனா என் பொருளாதாரம் அதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை, கிடையவே கிடையாது. கர்த்தரை சேவிக்கிற ஒரு மனுஷன் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் நம்முடைய தேவைகளை குறித்து நாம் இந்த வாழ்க்கையில, இந்த பூலோகத்தில் நன்றாய் வாழ்வதற்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்றார் ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கே பஞ்ச காலத்துல நீ நன்றாய் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து அதுதான் சொல்லுகிறார். உங்களுடைய பஞ்சம் என்ன, உங்களுடைய குறைபாடு என்ன? ஆண்டவர் வெறும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது வெறும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் டீல் பண்றவர் அல்ல, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒன்றையும் டீல் பண்றார். அந்த ஆவிக்குரிய ரீதியில் என்ன, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் என்பதை டீல் பண்றாரு. கிறிஸ்தவங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி பேசினாலே அவங்க மைண்ட்லாம் ஒரு மாதிரி ஆப்சன்ட் மைண்ட் ஆயிடும். ஏன்னா பணம் அப்படின்னு வந்தாலே அதை அதுல ஆண்டவரை பிரிச்சிருவாங்க.
கஷ்டம்னா ஆண்டவரை சேர்த்துக்குப்பாங்க. நான் கேட்கிறேன், எப்படி நீங்க அவரை இதுல நான் வச்சுக்கிறேன் அதுல விட்டுறேன்னு எப்படி நம்ம பிரிக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுகிறது? எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் யாரிடத்திலிருந்து வருகிறது? ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து எனக்கு அருளப்படுகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லை, வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. எல்லா நன்மைனா என் கையில வர பணமும் அந்த நன்மைக்குள் இருக்கிறது. அப்ப அந்த பணமும் தேவனுடைய நன்மைக்குள் இருக்கும் போது இது ஆவிக்குரிய ரீதி அல்ல என்று ஆண்டவரை நம்முடைய பணத்தை விட்டு பிரிக்கிறோமே, அதுதான் நம்முடைய வாழ்வில் நம்மை நாமே நஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நல்ல கவனிங்கள். இந்த போதனை உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கண்டிப்பா நீங்க கேளுங்க, இதை கை கொள்ள பழகி கொள்ளுங்கள். இதுதான் ஆசீர்வாதத்தை கொண்ட, வேற எந்த ரீதியிலையும் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஆசீர்வாதத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, கிடையவே கிடையாது. இதுதான் இந்த சத்தியம். தேவன் கொடுக்கிற வழிமுறைகள், தேவன் வைத்திருக்கிற நியமங்களை என் வாழ்க்கையில நான் கை கொண்டா நாளுக்கு நாள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு வருவேன். தரித்திரனா இருக்கலாம் இன்னைக்கு, கையில ஒண்ணு இல்லாம ஓட்டாண்டியா இருக்கலாம் இன்னைக்கு, ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேட்டு அதன் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிப்போனா நிச்சயமா எவ்வளவு பெரிய ஓட்டாண்டியா இருந்தாலும் எல்லா ஓட்டையும் கர்த்தரை அடைச்சு என்னை ஒரு நாள் மேன்மைப்படுத்தக்கூடிய கர்த்தர் என் கூட இருக்கிறார், என்னை பெருகப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். பஞ்சகாலம் இருக்கலாம், என்னை சுற்றி பஞ்சம் இருக்கலாம், என் குடும்பம் பஞ்சத்துக்குள்ள மாட்டி தவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த காலை வேளையில நமக்கு சொல்றது என்ன? ஈசாக்க பார்த்து சொன்னார், ஈசாக்கே பஞ்ச காலத்துல உனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் கொடுப்பேன்பா. கொடுத்தாரா இல்லையாங்க? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல யோசித்து பாருங்க. பஞ்சம் இருந்துச்சு, பஞ்சத்துல தேவனை நம்பாதவன், தேவனுடைய வழிமுறைகளை கை கொள்ளாதவன், தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவன் அந்த ஊரை விட்டு வெளியே ஓடினான், எகிப்துக்கு ஓடினான். அங்க இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள் எங்கே ஓடினார்கள்? எகிப்துக்கு ஓடினார்கள். ஆனா ஈசாக்கோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கைக்கு, நல்ல வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அந்த பஞ்ச காலத்தில் தேவன் கொடுத்தார். நல்ல கவனிங்கள். மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பொருள்களை, தேவன் விரும்புகிற பொருட்களை உங்கள் குறைவில் உங்களுக்கு கொடுப்பதை தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு முக்கியப்படுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் முக்கியம் சொல்லும் போது ஆண்டவர் உங்க பொருளாதாரத்தை விட்டு பிரிச்சிடாதீங்க. Don't say it is not spiritual when I talk about money. Finance, பொருளாதாரம், பணம் என்று வரும்போது அது ஆவிக்குரியது இல்லை, அது உலகம். உலகம் உலகம் உலகத்தை தான் வாழ்றோம். இந்த உலகத்தில் தான் ஆண்டவர் நமக்கு அதிகமாக தேவை. அது 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 ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, அதை விட்டுறணும். கிடையாது. ஆண்டவருக்கு பிரியம் இல்லைன்னா வேதத்தில் 2084 வசனம் பொருளாதாரத்தை குறித்து சொல்லியிருக்க கூடாது ஆண்டவர். ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன முக்கியத்துவம்? உன் பொருளாதாரத்தில் நான் இடைப்பட வேண்டியது ரொம்ப முக்கியன்றாரு. இதுவரைக்கும் நீங்க எப்படி உங்க பொருளாதாரத்தில், உங்க பணத்தில் இந்த உண்மையை கையாடி இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க கையில வர பணத்தை நீங்க எடுக்கும்போது, ஆண்டவரே இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது, காரணம் நீர் எனக்கு, ஆண்டவர் நீர் அதை முக்கியப்படுத்துகிறீர், நீர் முக்கியப்படுத்துகிறத நான் இப்ப முக்கியப்படுத்துகிறேன், இந்த பணத்துல உண்மை நான் பிரிக்கல ஆண்டவரே. நிறைய குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணம், சண்டை வர்றதுக்கு காரணம் பணத்துல தான். பணம் தான். ஒரு சர்வே நான் வாசித்தேன், அமெரிக்காவில் எடுத்த ஒரு சர்வேல 97% of family been broken. There are a lot of divorce happening in America. It's because of finance. பொருளாதாரத்தினாலே 97% விவாகரத்து அமெரிக்காவில் நடக்குதுன்னு படிச்சேன் நான். அமெரிக்காவுக்கு வர கொஞ்சம் பரவாயில்ல போல, நம்ம நாடு ரொம்ப மோசம். பொருளாதாரத்தினால ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு, ஏன்னா அது அவங்க பார்வையில் உலக அறிவின்படி முக்கியம் என்று பார்க்கிறார்கள் ஒழிய தேவ ஞானத்தின்படி இதை நான் முக்கியம்னு பார்க்கல. தேவ ஞானத்தின்படி இந்த பொருளாதாரம் முக்கியம் பார்த்தா என் பொருளாதாரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கையில். இதுவும் ஆவிக்குரியது தான் ஆண்டவரே. The financial blessing is also spiritual. ஆண்டவர் தான் காட்டுறார் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஏழை விதவை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம். ஆண்டவர் ஆலயத்துக்கு போன போது எல்லாரும் செலுத்தின காணிக்கை ஆண்டவர் பார்த்தாரா. அப்போ இந்த ஏழை விதவை போட்ட தன் கையில் இருந்த அந்த 2 வெள்ளி காசை கொண்டு வந்து அவள் போட்டாள்.
ஆண்டவர் அதை பார்க்கிறார். பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்லனா, அப்பா உன் பொருளாதாரம்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, உன் பொருளாதாரம்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவருக்கும் பொருளாதாரம்லாம் முக்கியம் இல்லை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு அதுதான் பார்க்க வந்து உட்கார்ந்துருக்கிறேன் ஆலயத்தில். அப்படியா சொன்னார் ஆண்டவர்? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, அவள் கொடுத்த தன் பொருளால் கொடுத்த காணிக்கையை ஆண்டவர் ரொம்ப மேன்மைப்படுத்தினார். யோசித்து பாருங்க, அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஆண்டவர் சொல்றார், இவள் தன்னுடைய உள்ளத்திலிருந்து கொடுத்தாள், சுத்தமான உள்ளத்திலிருந்து இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தன்னுடைய பொருளை கொண்டு வந்து தேவனுடைய கையில் அவள் கொடுத்தாள் என்று ஆண்டவர் அங்கே முக்கியப்படுத்தி காட்டுகிறார். நல்லா கவனிங்கள். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இந்த செல்வங்கள் நம்முடைய கையில் வரும்போது எதை முக்கியப்படுத்துறோம்? ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பாருங்க, சீஷருக்கு முன்பதாக கூப்பிட்டு அவளை ரொம்ப மேன்மைப்படுத்தி அவள் போட்ட காணிக்கை, அவளுடைய பணத்தை அங்கே முக்கியப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்ல, உன் பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, உன் பொருளாதாரம்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு என்ன கஷ்டம் தான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்ன சிரிச்சுக்கிட்டு தாங்கிட்டு அப்படியே போ, உன் பொருளாதாரம் கஷ்டம் தான் அப்படியே போ, அப்படியே சொன்னார். இல்லை, அவளை கூப்பிட்டு அவளுடைய செய்கையை ஆண்டவர் முக்கியப்படுத்தி அவள் போட்ட காணிக்கையை மற்ற ஐஸ்வர்யவான் போட்ட காணிக்கையை காட்டிலும் மேன்மை என்று சொல்லி அவளை பாராட்டி அவளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவள் போட்ட காணிக்கையை ஆண்டவர், நல்லா கவனிங்கள், காணிக்கையாய் அவள் கொடுத்த தன்னுடைய அந்த அவளுடைய பணத்தை, அந்த 2 வெள்ளிக்காசை ஆண்டவர் முக்கியப்படுத்த பாருங்க. வேதத்துல பதிய வச்சிருக்கிறார் ஆண்டவர், 2 தனக்கு இருந்த அந்த 2 வெள்ளிக்காசையும் போட்டு. அப்போ ஆண்டவர் அங்க என்ன முக்கியப்படுத்துறாருன்னா, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இயேசுநாதர் அங்கே முக்கியப்படுத்துறார், பொருளாதாரம் முக்கியன்றாரு. இப்போ இன்னைக்கு நான் என்ன தீர்மானிக்கணும்? ஆண்டவரே, பணத்தில் இருக்கக்கூடிய தேவ அறிவினால் எனக்கு இன்னைக்கு நீர் போதிக்கிற முதல் உண்மை, இந்த பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அது எதுல முக்கியம்னா, ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தில் நீர் அதிகமாக இன்வால்வ் ஆகணும். இட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். இதுவும் ஆவிக்குரிய ஒன்று. பணம் என்று வரும்போது தேவனை பிரித்து விடுகிறோம். பிசாசு கொடுக்கிற தந்திரம் அது. ஏன்னா அப்படி பிரிச்சுட்டா தேவ ஆசீர்வாதம் அதில் இருக்காது. தேவ ஆசீர்வாதம் இல்லை என்று சொன்னால் ஒருபோதும் அது பெருகவே பெருகாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். என்னைக்கு நான் என் தேவனுடைய கரத்தில் அதில் கொண்டு வருகிறேனோ அப்போதான் ஆசீர்வாதம். பாருங்க, ஆண்டவர் கையில கொண்டு வந்து அந்த சிறுவனுடைய ஆகாரத்தை கொண்டு வந்து ஆண்டவர் கையில கொடுத்த உடனே அது 5000 பேர், 5000 புருஷர்கள் சாப்பிடக்கூடிய ரீதியில் அதை பெருகப்படுத்தி 12 கூடை மிச்சம் எடுக்கக்கூடிய ரீதியில் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப இவளை பார்த்து, இந்த ஏழை விதவையை பார்த்து ஆண்டவர் அவள் போட்ட காணிக்கையை, அந்த பணத்தை முக்கியப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். பணம் வரும்போது ஆண்டவரை இது உமக்கு சம்பந்தம் இல்லை ஆண்டவர், இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல். இல்லை, ஆண்டவர் சொல்றார், இதுல எனக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்க வேண்டும். இதுல என்னை நீ அதிகமாய் முக்கியப்படுத்தினால்தான் நீ பெருக முடியும், நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப முதல் உண்மை, பணத்தை குறித்து ஆண்டவர் சொல்ற முதல் உண்மை என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொருளாதாரம், அதை சொல்லணும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுக்கிற பொருளாதாரத்துல கர்த்தரை இன்வால்வ் பண்ணணும். அவரை விட்டுட்டு பொருளாதாரம் கொடுத்து சோத்திர ஆண்டவரே, பாபாய் ஆண்டவரே அப்படின்னா அப்புறம் வாழ்க்கை பாபாய் ஆயிடும். ஆண்டவரை முக்கியப்படுத்தினா ஆண்டவர் நம்மை முக்கியப்படுத்துகிறார். ஆண்டவரே, இந்த பணம் உம்முடைய பார்வையில் முக்கியமானதா இருக்கு, ஆகவே இதை நான் முக்கியமா, அதனுடைய இம்பார்ட்டன்ஸை புரியும். நீர் இதை முக்கியப்படுத்தும் போது அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை நான் கொடுத்து இதை நீர் ஆளும்படி நான் உம்முடைய கரத்தில் கொண்டு வருகிறேன். அந்த ஏழாவது அதை செஞ்சா பாருங்க, அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்தா. ஏன் கொடுத்தா? அந்த அந்த உதாரணத்தை ஏன் ஆண்டவங்க வச்சிருக்காருன்னா, பணம் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை காட்டுவதற்காக. நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அசட்ட பண்ணாம அந்த உண்மைக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ரெண்டாவது, பணத்தில் இருக்கிற ரெண்டாவது உண்மை, பணம் தீமை அல்ல. நல்லா கவனி, மணி இஸ் நாட் ஈவில். 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். சில வசனங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறுபடியும் வாசிக்கும் போது ஆழமான சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தும். வாஸ்தவ வசனம் தானே அப்படின்னு விட்டு விடாம வாஸ்தவ வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம்னா அதுல இன்னும் அதிகமாக ஏதோ ஆண்டவர் வெளிப்படுத்துறாருன்னா அது அர்த்தம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். பண ஆசை
எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அங்க என்ன சொல்லி இருக்கு பாருங்க. சிலர் பைபிள் எப்படி படிப்பாங்கன்னா, பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி படிக்க மாட்டாங்க. பைபிள் எப்படி படிப்பாங்கன்னா, தங்களுக்கு விருப்பமான ரீதியில படிப்பாங்க. எப்படின்னா, நமக்கு சாதகமா ஏதாவது சொல்லியிருக்கா, நமக்கு சாதகமா சொல்லியிருக்கா, கிடையாது. பைபிள் எப்பவுமே யாருக்கும் ஒரு சைடு சாதகமா சொல்லிட்டு இன்னொரு சைடு பாதகமா சொல்றது இல்லை. சமநிலையில் ஆண்டவர் எல்லா போதனைகளையும் வைத்திருக்கிறார். இந்த 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது பணம் தீமை அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 2வது உண்மை பணத்தை குறித்து ஆண்டவர் சொல்ற, பணம் தீமை அல்ல. பணம் தேவன் கொடுக்கிற அறிவில தேவன் கொடுக்கிற முதல் காரியம் பொருளாதாரம் முக்கியம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளனா, தேவன் சொல்லுகிற ரீதியில் நான் ஏற்றுக்கொள்ளனா, 2வது இந்த இடத்துல நான் எப்படி இருப்பேன்னா, பணம் தீமை தான் நினைக்கக்கூடியவனா இருப்பேன். பணம் தீமை அல்ல. இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 10ஆம் வசனம் பணத்தை குறித்து சொல்லக்கூடியதில்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். பணத்தின் மேல எனக்கு ஆசை வந்துருச்சுன்னா அந்த ஆசை கண்டிப்பா தீமைக்குள்ள கொண்டு போய் தான் விடும். விசுவாசத்தை விட்டு போக பண்ணிரும். என்ன நானே உருவ குத்தி கொள்ளக்கூடிய நிலையில, அந்த பணமே என்னை பாதிப்படையக்கூடிய நிலையில என்னை தள்ளிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு நான் தள்ளுகிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாருங்க பாருங்க, அங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அங்க 10ஆம் வசனம் சொல்றாரு ஆண்டவர், பணம் தீமை அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை. ஆண்டவர் பணம் உங்க கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுங்க, அதுதான் ரொம்ப முக்கியப்படுத்த வரும். பணம் உங்க கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. பணம் உங்களுக்கு தேவை. அந்த பணம் உங்களுடைய தேவைகளுக்கு ரொம்ப அவசியம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். தேவன் கொடுக்க விரும்புகிற அத்தியாவசியமான பொருள்கள் எதெல்லாம் தேவன் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள தேவன் என் கையில கொடுக்கிற பணம் ரொம்ப முக்கியமானது. நல்ல கவனிங்கள். அது முக்கியம் இல்லை அப்படின்ட்டு நான் தூக்கி போட்டேன்னா 2வது இடத்துல எப்படி நிற்பேன்னா, பணமும் தீமை தான் அப்படின்னு நிற்பேன். பணம் இல்லைன்னா பாருங்க, பணம் நம்முடைய கையில் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில அநேக சீரியஸான ப்ராப்ளம்குள்ள கொண்டு போய் விடும். நல்ல கவனிங்கள். ரொம்ப ஆபத்தான நிலை கொண்டு போய் விடும். வாழ்க்கையிலையும் கொண்டு போய் விடும், சமுதாயத்திலையும் கொண்டு போய் விடும். இன்னைக்கு பாருங்க, சமுதாயத்தில் எந்த நாட்டில் பணம் இல்லையோ, பணம் இல்லாததுனால சாப்பாடு இல்லாமல் சாப்பிட முடியாமல் செத்து போகிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பணம் இல்லாமல் தங்களுடைய வியாதியை சுகமாக்கி கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருந்தோம், அதை தங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொள்ள முடியாத ஒரு நிலையில அநேகர் மரித்து போகிறத பார்க்குறேன். ஏன்? பணம் இல்லாததினாலே. ஆண்டவர் நம்ம கையில் பணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, பணம் கண்டிப்பாக வேணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பணம் வந்தாலும் அந்த பணத்தின் மேலே என் ஆசை போகலை. ஏன்னா இந்த பணத்தில் நான் இந்த பணத்தை எப்படி பார்க்குறேன்னா, கர்த்தர் கொடுக்குற இந்த திரவியத்தை எப்படி பார்க்குறேன்னா ஆவிக்குரிய ரீதியில் நான் பார்க்குறேன். நல்லா கவனிங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆவிக்குரிய வார்த்தையை நீங்கள் இந்த பொருளாதாரத்தை விட்டு எடுத்துட்டீங்கன்னா பண ஆசை வந்துடும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பாருங்க, இன்னொரு இடத்துல பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா? விருந்து சந்தோஷிக்கும் என்று சந்தோஷிக்கிறதுக்காக என்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவன் உள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பாருங்க, சாலமோன் ஞானி எப்படி எழுதியிருக்காரு பாருங்க. தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் எழுதுற சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. விருந்து என்ன பண்ணுதான்? சந்தோஷம் பண்ணுது, நம்மளை சந்தோஷிப்பிக்குது. திராட்சை ரசம் என்ன பண்ணுது? ஜீவனுள்ளவரை களிப்பாக்குகிறது. பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். நல்லா கவனிங்கள், எல்லாவற்றுக்கும் உதவும். அப்படின்னா ஆண்டவர் நீங்க சொல்றதை கவனிங்க, பணம் தீமை அல்ல. நல்லா கவனிங்கள், அந்த வார்த்தை தான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். பணம் தீமை இல்லை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ஆனால் இங்கே சாலமோன் சொல்லும் போது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்போ பணம் நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்கள். பணம் என்ன செய்ய முடியும்னா நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும். அதை இப்படி இன்னும் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். அந்த பணம்
யார் கையில் இருக்கோ அந்த உரிமையாளர் என்ன கட்டளை கொடுக்கிறார்களோ, என்ன செய்ய விரும்புகிறார்களோ, கேள்வி இல்லாமல் அந்த பணம் நன்மையும் உண்டு பண்ணும், தீமையும் உண்டு பண்ணும். நல்ல கவனிங்கள், மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். பணம் நன்மையும் செய்யும், தீமையும் செய்யுங்க. அந்த பணம் யார் கையில் இருக்கோ அந்த உரிமையாளர் என்ன செய்ய நினைக்கிறானோ அவன் நினைக்கக்கூடிய காரியத்தை கேள்வி இல்லாமல் அது செய்து முடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஞானத்தினாலே பணம் தீமை அல்ல, பணம் ஆவிக்குரிய ரீதியில் நான் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய மனுஷனாய், தெய்வீக மனுஷனாய் இயேசுவை ஆண்டவராய் வைத்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பட்டு அவருடைய பிரமாணங்களை வாழ்க்கையில கை கொண்டு ஆண்டவருடைய காரியத்துக்கும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும், ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கும், நம்முடைய குடும்பத்துக்கும், நம்முடைய தேவைகளுக்கும், நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரீதியில் நான் இருப்பேனா, அப்படிப்பட்ட மனுஷன் கையில் இருக்கிற பணம் நல்ல பணமா இருக்கும். நல்ல கவனிங்கள், கெட்ட மனுஷன் கையில கெட்ட பணம் தான் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனுஷனுடைய கையில தேவனுடைய பிரமாணங்களை, தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுடைய கையில் தேவன் கொடுக்கிற பணம் தீமை அல்ல, அது நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒன்று. எத்தனை பேர் நம்புகிறீங்களா? இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில தேவன் உங்க கையில பணத்தை கொடுப்பார்னா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கும்போது தேவன் கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து நான் என்ன செய்வேன்? நான் நன்மையை உண்டு பண்ணுவேன், தீமையை உண்டு பண்ணுகிறவன் அல்ல. பணத்தை வைத்து நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதை இன்னும் வலிமையா சொல்வதற்கு இன்னும் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில சொல்றாரு. யார் கையில் அது இருக்கிறதோ, எந்த உரிமையாளர் கையில் அது இருக்கிறதோ, அந்த உரிமையாளர் என்ன செய்ய நினைக்கிறானோ, எந்த திசையில் அதை பயன்படுத்த வேண்டும் நினைக்கிறானோ, இந்த பணம் ஒருபோதும் அவனை கேள்வி கேட்காது. ஒருபோதும் உங்களை கேள்வி கேட்காது. நீங்க என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது போய் செய்யும். ஆனா நான் கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற பணத்தின் உரிமையாளர் நான் இருக்கும்போது, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய், கர்த்தருடைய பிரமாணங்களை நான் என் வாழ்க்கையில கை கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனாய் இருப்பேனா, நான் உபயோகப்படுத்துகிற பணம் எல்லாம் நல்ல பணமாய் இருக்கும். ஆமென். அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய கையில இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர விரும்புறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கிற பணம் நல்ல பணம், கள்ள பணம் இல்லை. கள்ள பணம் கிடையாது. கள்ள நோட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம கையில் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே நம்முடைய உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய பிரயாசங்களை நிறைவாக்குகிறார், நம்முடைய கையில் நல்ல பணத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்கு இந்த காலை வேளையில்? ஆமென். அப்ப அந்த நல்ல பணமுடைய ஒரு மனுஷன் பணம் தீமை நினைக்க மாட்டான். நல்லா கவனிங்க, பணம் தீமை நினைக்க மாட்டேன். அந்த நல்ல மனுஷனுடைய கையில பண ஆசை அவனுக்கு இருக்காது. ஏன்னா அந்த நல்ல மனுஷன் தன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியவனாயிருப்பான். அந்த பணத்தை வைத்திருக்கக்கூடிய உரிமையாளருடைய இருதயத்தை வெளிப்படுத்தும் இந்த பணம். நல்லா கவனிங்கள். நான் என் கையில பணம் இருக்குன்னு வைங்களேன், இந்த பணம் என் இருதயத்தை வெளிப்படுத்துங்க. நான் யாரு, நான் எப்படிப்பட்ட மனுஷன், இந்த என் கையில் இருக்கிற பணம் என்னை பிறருக்கு காட்டும். நல்லா கவனிங்கள். சில கையில் பணம் வந்துச்சுன்னா அவங்களுடைய வேஷம்லாம் மாறிடும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே உம்முன்னு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்திருப்பாங்க. திடீர்னு கையில் ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சுன்னா அவங்க போடுற ஆட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமான ஆட்டமாக இருக்கும். $1 $2 ஆகிடும். என்ன எல்லாம் பட்டு புடவெல்லாம் ரொம்ப மினுக்கும், அப்படியே ஜோடிக்கும், அப்படியே எல்லாம். என்ன ஆண்டவர் இந்த காலவில் நமக்கு சொல்றாரு, என் கையில ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா அதை நல்ல பணமாய் நல்ல ரீதியில தேவன் எப்படி என்னுடைய கையில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் செலவு செய்ய வேண்டும், எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி உபயோகமுள்ளதா அதை மாற்ற வேண்டும் என்று தேவன் கொடுத்திருக்கிற வழிமுறைகளில அதை நான் கையாடுவேன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு நாள் அது எனக்கு நஷ்டமா இருக்காது. மறுபடியும் அந்த ஏழை விதவை தான் நான் காட்ட விரும்புகிறேன். அந்த ஏழை விதவையுடைய கையில் இருந்த பணம் கெட்ட பணம் இல்லை, நல்ல பணம். இந்த நல்ல பணத்தை என்ன பண்ணா பாருங்க, நல்ல தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்க அவள் தன்னை அர்ப்பணித்தா. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனுஷனா இருக்கிறேன், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கிறேன், கர்த்தருடைய வழிகளை நான் கை கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன்னு சொன்னா
இன்னைக்கு நம்முடைய கையில் ஆண்டவர் கொடுக்கிற பணம் எப்படிப்பட்ட பணமா இருக்கும்? நல்ல பணமா இருக்கும். அந்த நல்ல பணத்தை, அந்த நல்ல செல்வத்தை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுப்பதில் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. நல்ல நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுக்காக தான் இந்த மாதம் முழுவதும் இதை நான் போதிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் தீர்க்கமா சொன்னார், இதை போய் போதி ஜனங்களுடைய வாழ்க்கையில. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் நாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ஐஸ்வர்யமும் இருக்கு, தரித்திரமும் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தரித்திரமுோ இந்த சாபக்கேடான நிலைகள் தான் அநேகருடைய வாழ்க்கையில் தொடர்கிறது. கடன் வாங்குறது ஒரு சாபம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு கையேந்தி நிக்கிறேன்னா, ஒருத்தன்ட்ட போய் எனக்கு காசு கொடுங்க, உதவி செய்யுங்க, கையேந்தி நிக்கிறேன்னா அது சாபம், அதல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம செய்யற முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற சம்பாத்தியத்தில் எனக்கு திருப்தி இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும் கர்த்தர் என் கையில கொடுக்குற பணம் தீமையான பணம் அல்ல, அது நன்மையை விளைவிக்கக்கூடிய பணமா இருக்கிறது. மூன்றாவது, நேரம் வேகமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். மூன்றாவது காரியம், மூன்றாவது உண்மை, பணத்தை குறித்த மூன்றாவது உண்மை. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இம்ப்ராப்பர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மணி கேன் ஹார்ம் யூ. பணத்தை குறித்த முறையற்ற எண்ணங்கள் நமக்கு தீங்கை விளைவிக்கும். நல்லா கவனிங்கள். பணத்தை குறித்த முறையற்ற தவறான எண்ணங்கள் நமக்கு என்னதான் விளைவிக்கும்? தீங்கை தான் விளைவிக்கும். நல்லா கவனிங்கள். இதான் மூணாவது உண்மை. முதல் உண்மை பொருளாதாரம் முக்கியம். இரண்டாவது உண்மை, ஆண்டவர் சொல்ல பணம் தீமை அல்ல, பண ஆசை தீமை. அப்போ ஆண்டவர் சொல்ற பணம் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். நான் தேவ மனுஷனா இருந்து தேவன் என் கையில கொடுக்கிற பணம் நன்மையை மாத்திரம் தான் செய்யக்கூடியதுக்கு பயன்படும். இன்னொருத்தர் குழி நோண்ட நான் என் பணத்தை பயன்படுத்த மாட்டேன். இன்னொருத்தர் காலி பண்ண என் பணத்தை பயன்படுத்த மாட்டேன். இன்னொருத்தரை ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு ஒருத்தனை தட்டிட்டு மேலே ஏறி வருவதற்காக நான் பணத்தை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அந்த பணம் தீமையான பணம் அல்ல என்பது எனக்கு தெரியும். மூன்றாவது அங்க சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் மூன்றாவது காரியத்தை முக்கியப்படுத்துகிறார். என்ன? பணம், பணத்தை குறித்த முறையற்ற தவறான எண்ணங்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு தீங்கை விளைவிக்கும். தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், திரவியங்கள், பணம், இவைகளை கர்த்தர் நம்முடைய கையில் கொடுக்கும் போது அதை குறித்த முறையற்ற எண்ணங்கள், வேதத்தில் சொல்லப்படாத, தேவன் சொல்லாத வேற யோசனைகள் எனக்கு வருமானால் கண்டிப்பாய் அது எனக்கு தீங்கை விளைவிக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம். அங்க பாருங்க, பேதுரு என்ன சொல்லி கடிந்து கொள்கிறார் பாருங்க. அங்க சிமியோன் வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் கை வச்ச உடனே அநேகர் பெற்றுக்கொள்வதை பார்த்து அவன் நினைச்சிட்டான், காசு கொடுத்தா இதுவும் நமக்கு கிடைச்சிடும் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவன் கேட்கிறான் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாரும் வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வார்த்தையை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணமும் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. ஐயோ, என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நாசமா போ. ஆனா இங்க சொல்றாரு பேதுரு, என்ன சொல்றாருன்னா, பணத்தை வச்சு பாருங்க, இந்த சிமியோனுக்குள்ள இருந்த தவறான எண்ணத்தை பாருங்க. பணத்தை வச்சு என்ன நினைச்சான்? தேவனுடையது எதையும் வாங்கிடலாம் நினைச்சான். அது என்ன எண்ணம்? தவறான எண்ணம். அந்த தவறான எண்ணம் என்ன செய்யணும்? தீங்கை விளைவிக்கும். நல்ல கவனிங்கள். பணத்தை குறித்த என்ன அந்த நடுநிலையான அந்த புரிந்து கொள்ளுதல் வேதத்தின்படி நமக்கு கண்டிப்பா இருக்கணும். இப்ப ஆண்டவர் இங்கே மூன்றாவது உண்மையா என்ன வெளிப்படுத்துறார்? என்ன நம்முடைய மனதில் ஆழமா பதிய வைக்கிறார்னா, பணத்துக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா, அந்த பணத்தை தீங்காய் என்ன தவறாய் நான் எண்ணும் போது, முறையற்ற ரீதியில் நான் சிந்திக்கும் போது அது கண்டிப்பா எனக்கு தீமையை விளைவிக்கும். அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த தீமையை அந்த பணம் விளைவிக்காதபடிக்கு, அப்போ நல்ல எண்ணங்கள் எனக்கு உண்டாக வேண்டுமானால் தேவ பிரமாணத்தை கை கொள்ளணும், தேவ கட்டளைக்கு நான் கீழ்ப்படியணும், ஆண்டவர் வைத்திருக்கிற வழிமுறைகளை என்னுடைய வாழ்க்கையில கை கொள்ளணும். இது என்ன செய்யணும்னா அந்த தீமையை என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராதபடிக்கு நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுக்கும் பணத்தை குறித்து.
நல்ல கவனிங்கள். பணத்தை குறித்து நல்ல எண்ணம் பாருங்க. சில பணம் இருளுக்காகவும் பாவத்துக்காகவும் பயன்படும் போது அதனுடைய விளைவு தீங்காய் தான் இருக்கும். பாருங்க என்ன பண்றாங்க, என்ன ஒரு பணத்தை வச்சு தீங்கா பயன்படுத்தும் போது என்ன தண்ணி அடிக்கிறதுக்கும் மற்ற சரீரத்தை கேடுபடுத்தக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தும் போது அது என்ன விளைவிக்கிறது? தீங்கை விளைவிக்கிறது. லஞ்சம் கொடுக்கிறது உங்களுக்கு தீங்கை விளைவிக்கும். நல்ல கவனிங்கள். யாராவது மனசுல லஞ்சத்தை கொடுத்து நம்ம காரியத்தை ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது, தீங்கை தான் விளைவிக்கும். லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, உங்களால அவங்க லஞ்சம் வாங்குறது அது மகா பெரிய தவறு. நீங்க அவங்கள தவறு செய்ய வைக்கக்கூடிய ரீதியில பணத்தை பயன்படுத்துவீங்கன்னா அந்த பணம் தீமையான எண்ணத்தை உடைய பணமா இருக்கிறது. அந்த தீமையான எண்ணத்தினுடைய பணம் கண்டிப்பா உங்களுக்கு தீமை தான் விளைவிக்கும். ஆண்டவர் சொல்றார், எந்த காரியம் நடக்கணும்னாலும் கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஏன்னா அவங்க இவங்கள போய் பார்த்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடில் அடியில் மேலே சைடில் இந்த பக்கம் கொடுத்தா ஃபைல் நவந்துடும். ஃபைல் நவராது, ஃபைல் அங்கேயே தான் இருக்கும், நிறைய கை தான் வரும் அடியில். நம்ம தான் எம்டியா, நம்ம பாக்கெட் தான் ஓட்டி ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா எண்ணமே தவறு. நம்முடைய எண்ணம் பணத்தை குறித்து, தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து எனக்கு தவறான எண்ணம் இருக்குன்னா அது கண்டிப்பா எனக்கு நன்மையை கொடுக்காது, தீமையை தான் விளைவிக்கும். மத்தேயு சுவிசேஷம் பாருங்க 19ஆம் அதிகாரத்தில் இயேசுநாதர் ஐஸ்வர்யவான பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துக்கு போ. 19ஆம் அதிகாரம் இயேசுநாதர் சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப அவசியம். நீங்க இந்த காரியத்தை கேட்டு உங்க பொருளாதாரம் உங்க பணத்துல தேவன் சொல்ற ஞானத்தினால் வெளிப்படக்கூடிய உண்மையை நான் கையாடுறேனா பார்க்கணும். நீங்க இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வழிமுறைகள். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம எல்லாம் இணைந்து வாசிப்போமா? மத்தேயு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாய் இருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். பாருங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? போய் எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு என்னை பின்பற்றி வா. பாருங்க ஆண்டவர் அவன்கிட்ட சில காரியம் சொல்றான். அவன் தான் வந்தான், கேட்டான் ஆண்டவர்கிட்ட, என்னெல்லாம் ஆண்டவரே நித்திய வாழ்வாட என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுனா சொல்றான். அவன் சொல்றான், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இதை காட்டில் வேற ஏதாவது இருக்கா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற ஒன்றா இருக்கு, வைக்கிறேன் உனக்கு ஒரு பெரிய ஆப் அப்படின்ட்டு. ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை பார்த்து, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போய் விற்று ஏழைக்கு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று ஏழை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு பிறகு என்ன பின்பற்றி. அங்க பாருங்க ஆண்டவர் அங்க ஒரு பிரமாணத்தை அவனுக்கு சொல்றாரு, அங்க ஒரு பிரமாணத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய மனம் தேவ பிரமாணத்துக்குள்ள ஆளப்படலை. அதனாலதான் அவனுக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா பணத்தை விடுவதுக்கு அவனுக்கு ஆசை இல்லை. அடுத்த வசனம் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவன் துக்கம் முகமாய் திரும்பி சென்றான். அந்த ஐஸ்வர்யவானை எது ஆளுகை செய்தது? அவனிடத்தில் இருந்த பணம் அவனை ஆளுகை செய்தது. அந்த செல்வத்தை விட அவனுக்கு மனம் இல்லை. காரணம் அந்த செல்வத்தை குறித்து தவறான எண்ணமுடையவனாய் இருந்தான். தேவன் ஒன்றை சொல்லுகிறார், அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் ஏழைக்கு வித்து, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், கர்த்தர் அதை மறுபடியும் திரும்ப கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி இருக்கிறது. நல்லா கவனிங்கள். ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்றாருன்னா அதை ஒரு வழி வைக்காம ஆண்டவர் சொல்லவே மாட்டாரு. கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரா, அதுல ஒரு யோசனை இருக்கணும், அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழமான காரியம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, உன் ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் வித்து ஏழை கொடுத்து அதுக்கு பிறகு என்னை பின்பற்று. ஏழைக்குன்னா என்ன சொல்றாரு? அங்க அவனுக்கு ஒரு பிரமாணத்தை சொல்றாரு. எப்பா, நீ கொடுக்க போகிறது மறுபடியும் உனக்கு வரதான் போகிறது. அதுல நான் என்ன டெஸ்ட் பண்ண விரும்புறேன்னா, உனக்கு பணத்தை குறித்த இருக்கிற தவறான எண்ணங்களிலிருந்து நீ வெளியே வருவதற்கு உண்டான ஒரு வழியை உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்க சொன்னார். ஆனால் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதனால என்ன தீங்கு அவனுக்கு ஏற்பட்டுச்சு பாருங்க. தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போகக்கூடிய நிலை அவனுக்கு உண்டாச்சு. யூதாஸை பாருங்க. யூதாஸ் காரியன் பண ஆசை உள்ளவன், பணம் அவனை ஆளுகை செஞ்சிருந்துச்சு. அதனால என்னாச்சு? தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி போனான். நல்ல கவனிங்கள்.
பணத்தை குறித்த தவறான முறையற்ற எண்ணங்கள், கருத்துகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும்னா கண்டிப்பா அது தீங்க தான் விளைவிக்கும். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்த அந்த குற்ற மனசாட்சி அவனுக்குள்ள இருந்து அந்த பணத்தை அவன் தவறாக பயன்படுத்தினது, தவறாக எண்ணியதினாலே அந்த தவறான எண்ணங்கள் அவனை நாண்டு கொண்டு சாகும்படி அவனுக்கு உண்டாக்கிச்சு. நல்லா புரிந்து கொள்ளணும், ரொம்ப முக்கியமானது. இந்த பணத்தை குறித்த எண்ணம் எனக்கு சரியானதா இல்லைனா, தேவன் சொல்கிற ரீதியில் நான் சிந்திக்கக்கூடியவனா இல்லைனா, தேவன் வைத்திருக்கிற வழிமுறையில் நான் அதை கை கொள்ளவில்லை என்று சொன்னார். ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆண்டவர் முறையற்ற ரீதியில் நாம் பயன்படுத்தக்கூடாது, முறையற்ற ரீதியில் நான் செயல்படுத்தவும் கூடாது. பணத்தை அப்படி நான் முறையற்ற ரீதியில் பயன்படுத்தி முறையற்ற ரீதியில் நான் செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கனா, அதுக்குண்டான விளைவுகளை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். யூதாஸ் அதுக்குண்டான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டான். ஆண்டவர் கேட்கிறார், இந்த முழு உலகத்தினை ஆதாயம் பண்ணி உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டான், உனக்கு லாபம் என்ன? ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என் ஆத்துமாவுக்கு லாபமா இருக்கணுங்க. நல்லா சிந்திச்சு பாருங்க, என் ஆத்துமாவுக்கு அது பிரயோஜனமா, என் ஆத்துமாவை களி கூற பண்ணக்கூடிய ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் என் கையில ஒரு 1000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், எத்தனை லட்சம் கையில கொடுத்தாலும் அது என் ஆத்துமாவை களி கூற பண்ணக்கூடியதா இருக்கு. ஏன்னா என் ஆத்துமா ஏன் களி கூறுதுன்னா, என் ஆத்துமாவுக்கு தெரியும் இது முக்கியம் அல்ல, இயேசுதான் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல முக்கியம் என்பதை என் ஆத்துமா சொல்லும். இன்னைக்கு சிலருடைய கையில செல்வம் வந்தோன்னா ஆண்டவர் எங்கேயோ போயிடுறாரு, 2 வாரம் சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. கேட்டீங்கன்னா, இல்ல ஒரு பிரயாணம் போயிட்டேன், ட்ரிப்பு போயிட்டேன். பணம் இல்லாத போது சர்ச்சைக்கு வர்றது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம், ஆண்டவர் என் கஷ்டத்தை நீக்கி வரா. பணம் வந்தோடனே ஆண்டவருக்கு பாபாய் கிடையாது. இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன இல்லைனாலும் இயேசுவே எனக்கு போதும். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லி, ஆண்டவரே நீ தருகிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி, ஆனால் ஆண்டவர் எதை நீர் கொடுத்தாலும் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு நீர் தான் வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். பணத்தை குறித்த தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் விளைவுகளை, தீங்கை விளைவிக்கும். பாருங்க, வீட்டில் கேஸ் இருக்கு, என்ன கேஸ் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு, கரண்ட் இருக்கு. அதை தவறாக பயன்படுத்தி என்ன ஆகும் யோசித்து பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கேஸ் ஆன் பண்ணி வச்சு தான் வருவேன் அப்படின்னு வந்துடுவீங்களா வீட்டை விட்டு வெளியே? கொஞ்ச நேரத்தில் சிலிண்டர் வெடிக்கும். அதை தவறாக பயன்படுத்தினா என்ன விளைவை தான் கொண்டு வருது? தீங்கை தான் கொண்டு வருது. அந்த கேஸை கரெக்டாக நீங்கள் ஆன் பண்ண நேரத்தில் ஆன் பண்ணிங்கன்னா கறி குழம்பு செய்யலாம், சாம்பார் செய்யலாம், சோறு வடிக்கலாம், ஏன்னா நிறைய பேருடைய பசியை நீங்கள் தீர்த்து வைக்க முடியும். அதெல்லாம் பண்ணாமல் தீங்கை விளைய வைக்கக்கூடிய ரீதியில் கேஸ் ஆன் பண்ணி விட்டு வந்தீங்கன்னா நிறைய பேரைய காலி பண்ணிடலாம். அதுதான் பண்ணோம் பணமும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், பணத்தை குறித்த தவறான எண்ணங்கள், வேதத்துக்கு முரம்பான எண்ணங்கள், பண ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பணத்துக்கு பின்னே நான் ஓடக்கூடியவனா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், நன்மையும் கிருபையும் ஜீவன நாளெல்லாம் உன்னை தொடரும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் எதை தொடர வேண்டும்? பணத்தை அல்ல. தேவன் கொடுக்கிற நன்மையும் கிருபையும் சத்திய வசனங்கள், ஆண்டவர் கொடுக்கிற வழிமுறைகளை நான் பின்தொடர்ந்து போவேன்னா கண்டிப்பா அது என் வாழ்க்கையில உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பணத்தை குறித்த தவறான எண்ணங்கள், வேதத்தில் தேவ ஞானத்தினால் சொல்லப்படாத கருத்துக்களை என் மனதில் நான் சிந்திப்பேன். நான் பணத்தை குறித்து கண்டிப்பா அது எனக்கு தீங்கை விளைவிக்கும். 4வது ஆண்டவர் சொல்ற 4வது உண்மை, பணத்தை குறித்து இருக்கிற 4வது உண்மை, மணி டஸ் நாட் கேரண்டி ஹாப்பினஸ். பணம் சந்தோஷத்தை கொடுக்கிற உத்தரவாதம் பணத்துக்கு இல்லை. நல்லா கவனிங்கள். பணம் என்ன கொடுக்காதுன்னா சந்தோஷத்தை கொடுக்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா? கேரண்டி கொடுக்க முடியுமா? ஒரு பொருள் கடையில் போய் வாங்குறீங்க, அவனே எவ்வளோ வருஷம் கொடுக்குறான் கேரண்டி? 6 months என்றான், 1 year என்றான், 2 years என்றான், லைஃப் லாங் கேரண்டி கொடுக்குறானா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கொடுக்க முடியாது. பணத்தை கொடுத்து வாங்குற பொருளுக்கு கேரண்டி கொடுக்க முடியல. ஆண்டவர் என்ன சொல்றார்? அந்த பணம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற கேரண்டியை நீ கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. மணி டஸ் நாட் கேரண்டி ஹாப்பினஸ். பணம் மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ நான் கேட்குறேன், பணம் மாத்திரம் சந்தோஷம் கொடுக்கணும், எல்லா ஐஸ்வர்யவானும் சந்தோஷமா இருக்கணும். ஆனால் எல்லா ஐஸ்வர்யவானும் சந்தோஷமா இல்லையே, பணக்காரங்களும் சந்தோஷமா இல்லையே. பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும், ஏழையா இருக்கிறவங்களும் சந்தோஷப்படணும். என்ன சந்தோஷப்படணும்னா, பணத்தை நினைக்கும் போது அவன் சந்தோஷப்படணும். ஆனால் பணத்தை நினைக்கும் அவன் சந்தோஷப்பட முடியலையே.
பணம் இல்லையேன்னு கவலைப்படுறான். பணக்காரன் பணத்தை கையில வச்சு சந்தோஷமா இருக்க முடியல, ஏழை இருக்கிறவன் பணம் இல்லைன்னு சந்தோஷமா இருக்க முடியல. பணம் ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்காது. நல்ல கவனிங்கள். பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஐஸ்வர்யவான்லாம் ஏன் தற்கொலை பண்ணணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த நாட்களில் சில புஸ்தகங்களை வாசித்த போது மெஜாரிட்டி ஆஃப் சூசைட் இஸ் ஹேப்பனிங் அமாங் ரிச்சஸ்ட் பீப்புள். ஐஸ்வர்யவான்களாக இருக்கக்கூடியவங்க அநேகர் தங்களை சூசைட் பண்ணி சாகரித்து கொள்கிறார்கள். ஐஸ்வர்யவான வீட்டில் தான் நிறைய டிவோர்ஸ் நடக்குது. குடி பழக்கம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. போதைக்கு அடிமையானவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஐஸ்வர்யவான தான் இருக்கிறான் அடிமையானவனா. பொருளாதாரம் பிரச்சனை அவனுக்கு ஏகப்பட்டது இருக்கு, அவனுக்குள்ள சந்தோஷம் இல்லையே. பணம் இருக்கு, இருக்கிற பணத்தில் அவனுக்கு சந்தோஷம் இல்லையே. நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள். பணம் ஒரு நாளும் சந்தோஷத்தை கொடுக்கிற உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அதான் நான் அடிக்கடி சொல்லும் பாருங்க, பணம் ஒரு நாள் உங்களை சந்தோஷப்படுத்தாது. சிலருக்கெல்லாம் பணம் வந்தாதான் வாயில பல்ல பார்க்க முடியும், இல்லைன்னா மாசம் முழுவதும் பொக்கவாயாக தான் இருப்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. மனைவி எதாவது கேட்டால் புருஷன் வாயை மூட்டிருப்பார், புருஷன் எதாவது கேட்டால் வாயை மூட்டிருப்பாங்க மனைவி, பிள்ளைங்க தான் கேட்டால் பெற்றோர் அப்படியே வாயை மூட்டு இருப்பாங்க. ஏன்னா வாயை திறக்க மாட்டாங்க, பல்லு தெரியாது, சிரிப்பு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய சந்தோஷம் பணத்தை சார்ந்தல்ல, நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சி கர்த்தருக்குள் இருக்கிறதினாலே நாம் களி கூறுகிறோம். அல்லேலூயா. பாருங்க, பேதுரு சொல்றாரு சந்தோஷமா இருங்கள், பவுல் சொல்றாரு சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். எங்க இருந்து சொல்றாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து சொல்றாரு. யோசித்து பாருங்க. என்ன அன்னைக்கு இருந்த விசுவாசிங்க அவருடைய போதனையை கேட்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க போய் அவரை சிறைச்சாலையில் பார்க்குறாங்க. ஏன்னா சிறைச்சாலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கள கொண்டு வந்து அந்த கம்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது முன்னாடி வருவாங்க, அவங்க நின்று இருப்பாங்க, நீங்கள் அந்த பக்கம் நிற்பீங்க. இப்போ பேதுரு நிற்கிறாருன்னு, பவுல் நிற்கிறாருன்னு வச்சிங்களேன். பவுல் பார்க்குறாரு, ஏன்னா வந்திருக்கிறாங்க விசுவாசி, துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா ஏன்னா ரொம்ப துக்கமாக இருக்காங்க. ஆனால் பவுல் உள்ள ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குன்னா, பவுல் பார்க்கும்போது யார் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான்னு ஒரு சந்தேகம் வந்துருது. நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறேன்னா வந்து பார்க்குறவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சோகம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க இயேசு நமக்கு போதும். எத்தனை பேர் அப்படி சொல்லுங்க, இயேசு எனக்கு போதும், நான் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு வேலை செய்கிறேன்னா அது எனக்கு சந்தோஷம் வரும். ஒரு சின்ன வருமானம் வருது, அது எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா? இந்த சின்ன வருமானம் என்ன சந்தோஷப்படுத்தல, இதை கொண்டு வந்த என் கைக்கு கொண்டு வந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறதினாலே அவருக்குள் நான் களி கூறக்கூடியவனாக இருக்கிறேன். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் உண்மையா சந்தோஷப்பட, பரிபூரணமான சமாதானத்தை ஒரு மனுஷன் அனுபவிக்க வேண்டுமானால் அவன் தேவனோடு உறவுள்ளவனாக இருக்க வேண்டும். பணம் ஒரு நாளும் சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் கிடையாதுங்க. இயேசு ஒருவர் தான் என் சந்தோஷத்துக்கு உத்தரவாதம். எத்தனை பேர் அப்படி உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்தவர் கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு ஒருவர் தான் என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்துக்கு உத்தரவாதம். அவர் தான் கேரண்டி, அவர் தான். ஆமென். எவர்லாஸ்டிங் கேரண்டி அவர். ஒரு வருஷம் கேரண்டி இல்லை, 2 வருஷம் இல்லை, நான் சாகிற வரைக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து என்னை மகிழ பண்ணக்கூடிய கர்த்தரை அவர் இருக்கிறார். ஆமென். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 19 வாசித்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்கள். ஆண்டவரோடு நமக்கு ஒரு உறவு இருக்கும்போது, தேவனோடு நம்முடைய இருதயம் சரியா இருக்கும்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்துல, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன கூட்ட மாட்டாரா? வேதனையை அவர் கூட்டார். ஒருபோதும் அவர் வேதனை அதில் கூட்ட மாட்டார். அப்ப நல்லா கவனிங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற உறவினாலே, அவரோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த 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 ஐக்கியத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு உண்டாகும் போது தேவன் நம்முடைய கையில் கொடுக்கிற எல்லா பணமும் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய பணமா இருக்கும். தேவன் கொடுக்கிற பணம் எதுவும் நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய பணமா இருக்காது. தேவன் கொடுக்கிற பணம், அந்த செல்வம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுதா, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சொணக்கத்தை ஏற்படுத்துகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
ஆண்டவர் தான் என் சந்தோஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு நான் என் மனசுல இந்த பணத்தை குறித்து நான் ஃபிக்ஸ் பண்ணனா, தேவன் கொடுக்கிற பணம் எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். வெறும் பணம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆண்டவர் அதை அதுலேருந்து நான் வெளியே எடுத்துட்டு பணம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதை மட்டும் முக்கியப்படுத்தினா ஒரு நாள் நான் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பணம் என்ன கொடுக்க முடியாது? நீதியை கொடுக்க முடியாது. பணம் என்ன கொடுக்க முடியாது? சமாதானத்தை கொடுக்க முடியாது. பணம் என்ன கொடுக்க முடியாது? சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஆனா யாரு கொடுக்க முடியும்? நீதியை இயேசு கொடுக்க முடியும், சமாதானத்தை இயேசு கொடுக்க முடியும், சந்தோஷத்தை இயேசு கொடுக்க முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க கொடுக்க முடியும்? அவர் எனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறான்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல, நீர் எனக்கு நீதியை கொடுக்கிறீர் ஆண்டவரை, நீர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறீர், நீர் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறீர். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அவருடைய ராஜ்யத்தில் என்ன இருக்கு? நீதி, சமாதானம், சந்தோஷம், இவைகள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிற. அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப தேவன் கொடுக்கிற எல்லா என்ன திரவியம், பணம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். கடைசியா அவனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியா பணத்தை குறித்து இருக்கிற 5வது உண்மை, people are not chosen to be poor. ஏழையா இருக்க ஒரு ஜனத்தையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்கள். என்னைக்காவது உங்களுக்குள்ள சொல்லி இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து நம்ம நிலைமை இப்படிதான், தரித்திரமா இருக்கதான் நம்ம நிலைமை. ஆண்டவர் சிலரை தான் என்ன ஐஸ்வர்யமா இருக்க தெரிஞ்சிருக்கிறாரு, சிலரை ஆண்டவர் இந்த தரித்திரத்திலே போராட வச்சுட்டாரு. அந்த தரித்திரத்துல போராடுற கூட்டம் தான் நம்ம. ஒரு சகோதரி சொல்லுச்சு இந்த மாதிரி என்கிட்ட வந்து பார்த்து, பாஸ்டர் எங்க குடும்பம் தரித்திரத்துல போராடிட்டு இருக்கு, இதுதான் எங்க நிலைமை போல இருக்கு. நான் சொன்னேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்லிட்டேன் பாஸ்டர், இதுதான் எங்க நிலைமை அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் அப்படி நினைக்கலையேங்க. பிசாசு சொல்ற பொய்ய அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிடுறாங்க. அதனால வாழ்க்கையில குறைவு ஏற்படும் போது, பொருளாதாரத்தின் வீழ்ச்சி நமக்கு வரும்போது, பொருளாதாரத்தின் நெருக்கம் நமக்கு வரும்போது நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் இப்படிதான் விட்டுட்டாரு போல, இப்படிதான் இருக்கணும் போல. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் யாரையும் ஐஸ்வர்யமா இருக்க தீர்மானிக்கவும் இல்லை, யாரையும் தரித்திரமா இருக்க தீர்மானிக்கவும் இல்லை. அது ஆண்டவருடைய திவ்ய குணத்துக்கு எதிரானதும் தேவனுடைய வார்த்தைக்கும் எதிரான ஒன்று. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் என்ன தீர்மானித்தார்னா, நான் உண்டாக்கின என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய ஆவிக்குரிய பிரமாணங்களை கொடுப்பேன். எந்த அளவுக்கு அந்த பிரமாணத்தை என்னுடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்களோ அதுவே அவர்கள் ஐஸ்வர்யமா இருக்க, அவர்கள் தரித்திரமா இருக்க நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், சத்திய வசனத்தை கேட்கிற ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன போதிக்கிறார்? தம்முடைய ஆவிக்குரிய வசனத்தை போதிக்கிறார். ஜீவனை உண்டு பண்ணக்கூடிய வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறார், வழியை உண்டு பண்ணக்கூடிய வசனத்தை போதிக்கிறார். சத்திய வசனத்தை கேட்கிற நீங்க எதை கை கொள்கிறோம்? இங்க உட்கார்ந்து 1 மணி நேரம் ஆண்டவர்களோடு பேசின வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. கேட்டுட்டு இந்த இடத்தை விட்டு போகும்போது இந்த வசனத்தை கை கொள்றீங்களா? உலகம் சொல்லக்கூடிய தத்துவத்தை கை கொள்கிறீர்களா? இங்க இருக்கும்போது நான் தேவ பிள்ளை, உலகத்தோட போனோம்னா நான் உலகத்தின் பிள்ளை கிடையாது. இங்க இருக்கும்போதும் தேவ பிள்ளை, உலகத்துக்குள்ள போனாலும் நான் தேவ பிள்ளை, செத்தாலும் நான் தேவ பிள்ளையா தான் சாவேன்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில கை கொள்ளும் போது, நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மளை தரித்திரமா இருக்க தெரியுது, அந்த எண்ணத்தையும் அவங்க மனதில் எடுத்துடணும். யாரையும் ஏழையா இருக்க தேவன் தெரிந்து கொள்ளல, யாரையும் ஐஸ்வர்யமா இருக்க தெரிந்து கொள்ளல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் கொடுத்திருக்கிற பிரமாணத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாயோ அந்த அளவின்படியே நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதும் நீ தரித்திரம் அடைகிறதும் நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். பாருங்க, அப்போ தரித்திரத்தின் பிரமாணத்தை குறித்து நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? சோம்பேறியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், வேலை செய்யாதவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். நல்லா கவனித்துக்கணும். சோம்பேறி ஆசீர்வதிக்க மாட்டாரு, வேலை செய்யாதவன் ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவனுக்கு என்ன இருக்காதுன்னா எந்த பலனும் அவனுக்கு இருக்காது. 34ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். அதுல சொல்றாரு, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். நல்லா கவனிங்க. சோம்பேறிக்கு இந்த 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 சாபத்தை, இந்த தரித்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணத்தை ஆண்டவர் சொல்லாம எப்படி சொல்ற, எவ்வளவு கண்டிப்பா சொல்றாரு பாருங்க. உன் தரித்திரம் வழிபோக்கனை போல இருக்குமா, உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். வேலை செய்யாம தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளாம தேவன் ஆசீர்வதிக்க விரும்பக்கூடிய வழிமுறைகளை என் வாழ்க்கையில நான் அபியாசப்படுத்தலனா ஆயுதம் அணிந்தவனை போல வருமான் தரித்திரம், வறுமை. அது என்ன காண்பிக்கிறது? அது சாப நிலை, அது தரித்திரத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலை.
ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடிய பிரமாணம் பாருங்க. நீதிமொழி 6:6 8 வரைக்கும் அங்கே ஒரு எறும்பை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் என்ன இங்கே ஆண்டவனை சொல்கிறார், நான் சோம்பேறியா இல்லாமல் வேலை செய்கிறவனா. நான் வேலை செய்யும் போது நான் செய்யக்கூடிய வேலையை என்னை மேற்பாளைய பார்க்க ஒரு ஆள் தேவையில்லை. ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையை உண்மையும் உத்தமமாக நான் செய்யக்கூடியவனாய், என்னுடைய கொடுக்கும் காரியத்தில் நான் சந்தோஷமாய் கொடுக்கக்கூடியவனாய், என்னுடைய எல்லா பொருளாதாரத்திலும் என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்திலும் இயேசுவை முன்வைக்கக்கூடியவனாய் இருப்பேனா அவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். எந்த வழியை நான் தெரிந்து கொள்கிறேன்? உலகத்தில் போனீங்கன்னா என்ன ஒரே விதமாக ஒரு வழியை தான் போதிப்பாங்க. ஆனால் வேதம் மாத்திரம்தான் நன்மை குறித்தும் சொல்லுகிறது, தீமையை குறித்தும் சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை குறித்தும் சொல்லுகிறது, சாபத்தை குறித்தும் சொல்லுகிறது. உலகத்துக்கு தெரியாது. உலகத்துக்கு என்ன தெரியாதுன்னா சாபத்தை எப்படி ஆசீர்வாதமா மாற்றணும்னு தெரியாது. உலகத்துக்கு இயேசுவுக்கு மாத்திரம் தான் தெரியும் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை ஆசீர்வாதமா மாற்ற அவர் வழி வைத்து. எத்தனை பேர் அப்படி அனுபவித்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. பாவ சாபத்தை நீக்கிட்டார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொருளாதாரத்தின் சாபத்தையும் தரித்திரத்தையும் நீக்குவதற்கு உண்டான வழிகளை ஆண்டவர் உங்களுக்கு தொடர்ந்து பொய்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப நான் தேவன் கொடுக்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை எந்த அளவின்படி நான் அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறேனோ அந்த அளவின்படியே ஐஸ்வர்யத்துக்குரியவனாய் அல்லது தரித்திரத்துக்குரியவனாய் என் வாழ்க்கையை நான் நிர்ணயிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன். நல்ல வாழ்க்கை நல்ல பங்கை கொண்டு வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை நல்ல பங்கை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு என்ன நல்ல வாழ்க்கை அப்படின்னா, நல்ல தேவனுடைய பிரமாணங்களை அவருடைய சத்திய வசனங்களை கை கொண்டா என்ன உண்டு? நல்ல பங்கு. நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஆயுசு நாட்கள்ல நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல பங்கை ஆதாயம் பண்ணிட்டு போய் சேர வேண்டிய நேரத்தில் போய் ஆண்டவரோட மகிழ்ச்சியா இருக்கணும். கொடுக்கப்பட்ட ஆயுசு நாள் முழுவதும் தரித்திரமோ சாபமோ குறைவோ தோல்வியோ நஷ்டமோ துன்பமோ வேதனையும் கசப்பும் என் வாழ்க்கை அதுவா இருந்து போயிருச்சுன்னா நான் என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை. பிரசங்க புஸ்தகம் நேரில் வீட்டில் போய் வாசிங்க. பிரசங்கம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றார், அவனுடைய பிரயாசம் அவனுடைய முயற்சி ஆண்டவர் சொல்ற அது அவனுக்கு நல்ல பங்கை கொடுக்கும். நல்ல கவனிங்கள், தரித்திரத்தின் பங்கு அல்ல, நல்ல பங்கை கர்த்தர் கொடுப்பார். நாட் the life of poor but the life of goodness. நன்மையின் ஜீவன் நல்ல வாழ்க்கை நல்ல பங்கை கொடுக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு கணவனாய் ஒரு மனைவியாய் ஒரு பிள்ளையாய் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிற ஒரு குடிமகனாய் நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா நல்ல பங்கை உண்டாக்க தேவன் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்த பணத்தை குறித்து இருக்கிற அந்த 5 உண்மைகள். நான் அடுத்த வாரம் இன்னொரு 5 காரியங்களை உங்களோட போதிக்க இருக்கிறேன். உலக அறிவின்படி அல்ல, தேவ ஞானத்தின்படி தேவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை என் கையில் கொடுக்கும் போது, இந்த பணத்தை தேவன் என் கையில் கொடுக்கும் போது தேவ அறிவோடு தேவன் சொன்ன ஆலோசனையின்படி இந்த 5 உண்மைகளை என் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற பணத்தில் நான் கையாடுகிறேனா, அதுவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெருக பண்ணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் பெருகுவதும் நீங்கள் சிறுகுவதும் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளுகிற படியே அந்த அளவின்படியே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எழும்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். Thank you Holy Spirit. கர்த்தர் உங்களோடு இந்த காலைவேளை பேசி இருக்கிறார். உங்களை இந்த சத்திய வசனத்துக்கு புறம்பாக்கி கொள்ளாமல் ஆண்டவர் சொன்ன இந்த முதல் 5 பணத்தை குறித்து இருக்கிற உண்மை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிற தேவ பிள்ளைகள்? ஆவியானவர் இந்த காலையில் உங்களோடு பேசி இருக்கிறார். பணம் ஆவிக்குரியதல்ல, கிடையாது, தப்பு. பணமும் ஆவிக்குரிய ஒன்று தான். எத்தனை பேர் அப்படி வாய்களை திறந்து சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளும் ஆவிக்குரிய ரீதியில் நான் அதை கையாட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை வாய்களை திறந்து துதியுங்கள். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த இந்த மேன்மையான ரகசியம், இது ஒரு மேன்மையான ரகசியம். இது எல்லாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, எல்லாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் அந்த தைரியம் இருக்காது, இந்த வசனத்தை போதிக்கக்கூடிய தைரியம் இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை இதை பேசணும்னு சொல்லி தைரியப்படுத்தி
அந்த தைரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட பேசுறேன். எனக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயமா ஒரு நாட்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கண்டிராத ஒரு பெரிய பெருக்கம் கர்த்தராலே எனக்கு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா! எல்லாவற்றிலும் பெருகுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை நடத்த போகிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தர் உங்களை பெருகப்படுத்தக்கூடிய வழியிலே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் உதவக்கூடிய அந்த பணத்தை கர்த்தர் தேவ ஞானத்தோடு அந்த சத்தியத்தை இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் போதித்திருக்கிறார். முதல் 5 உண்மைகளை இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு போங்க. ஆண்டவரே, என் கையில வர 1 ரூபாவானாலும் அதுல ஆண்டவர் இந்த 5 பணத்தை குறித்த வேதாகமத்திலிருந்து, சத்திய வசனத்திலிருந்து நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வழிமுறையின்படி, உம்முடைய கட்டளையின்படி, உம்முடைய பிரமாணத்தின்படி நீர் என் கையில் கொடுக்கிற பணத்தை உம்முடைய சத்தியத்தின்படி நான் கை கொள்கிறேனா, நாம் நம்மை சரி செய்து கொள்வோமானா நிச்சயமான நன்மைகள் உங்களுக்கு வரும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளோடு பேசி அவர்கள் எந்த பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது உமக்கு தெரியும். ஆண்டவரே, கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைங்க நாங்க தரித்திரமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து, நான் தரித்திரமா இருக்கக்கூடாது. ஓ, தரித்திரம் பணத்துல, தரித்திரம் என்னுடைய சுகத்துல, தரித்திரம் என்னுடைய எந்த காரியத்திலும் இருக்கக்கூடாது. ஆண்டவர், எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, எந்த விதமான தரித்திரமே வாழ்க்கையில இராதபடி கர்த்தரால் உண்டாகிற அந்த ஆண்டவர் ஐஸ்வர்யமும் அந்த மேன்மையும் ஆண்டவரே அந்த நன்மையும் அப்போ எங்க வாழ்க்கையில் நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கொடுத்த உம்முடைய ஆலோசனைகளை நாங்கள் கைக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்து இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்திலும் பெருக்கத்தையும் நிறைவான பலனையும் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவரே, சுகம், பலன், ஆரோக்கியத்துக்குள் உம்முடைய பிள்ளைகளை வைத்து நித்தமும் ஆசீர்வாதமாக பாதுகாப்பா எங்களை நடத்துவா. கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் மிக விசேஷமாய் இந்த ஆராதனை நம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கையிலும் நம்முடைய ஆளுகை இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க. God bless you.